சில பேர் சொல்லுவீங்க ஓனர்னால் அப்படி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் லேபர்னால் அப்படி இப்படி தான் இருப்பாங்க தான். நீங்கள் இப்படி இருக்கும்போது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நாங்கள் லேபர் அப்படி இப்படி இருந்தாக்கா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க. அப்போது ஓனர் அப்படின்ற திமிரா, அப்போ நாங்கள் லேபருன்றது நாங்கள் திமிர், அப்படி தானே? அப்போ நீங்கள் செஞ்சால் கரெக்டு, நாங்கள் செஞ்சால் தப்பா? அப்படி எதுவுமே கிடையாது. ஓனராக இருந்தாக்கா லேபராக இருப்போம். நீங்கள் திமிர் மாதிரி பேசுனீங்கன்னா நாங்கள் அதை விட ஒரு படி மேலே போயிடுவோம். ஸோ இதுதான் விஷயமே. அது யாராக இருந்தால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் சரி தான், படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இப்படி தான் இருக்கணும். ஒரு வேலைக்கு போனால் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். எல்லோரும் நம்ம பேசுகிறதுக்கு நம்ம ஒன்றும் பொம்மை கிடையாது. எகுத்து பேசணும், கரெக்டாக பேசணும். என்னமோ சொல்லுவாங்களே மடியில் கனம் என்னமோ சொல்லுவாங்க, அது எனக்கு சொல்ல தெரில. மடியில் கனம் இருந்தால் தான் பயம் இருக்கும், கனம் இல்லைன்னா பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ தப்பே பண்ணாலும் கரெக்டாக பேசு. ஏன் அந்த தப்பு பண்ண, அதுக்கு ரீசன் சொல்லு, அவ்வளோதான். கரெக்டாக பேசணும். யாரோடைய விஷயத்துலையும் நம்ம தலையிடக்கூடாது. குடும்ப விஷயத்துலையோ, லவ் விஷயத்துலையோ, கல்யாண விஷயத்துலையோ யாருக்கும் எதுவும் பண்ணாதீங்க, ஹெல்ப் பண்ணாதீங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் வேலை என்னவோ பண்ணுங்கள். ஏதாவது திங்குறீங்களா, தூங்குறீங்களா, கலைக்கு போனீங்களா, சம்பாரிச்சிங்களா, வந்துக்கிட்டே இருங்க. இந்த காலகட்டத்தில் நல்லதுக்குள்ளே காலமே கிடையாது. அதனால் நீங்களாகவே இருந்தால் தான் நல்லது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்க, எனக்கு டைம் ஆகுது. உங்கள்கிட்ட பேசி எனக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. மணி 7:30 ஆகுது. சரிங்களா? இன்றைக்கி இதான் சமையலுங்க. மட்டனு அப்புறம் சாதம், அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேறு என்ன இருக்குது, 2 நாள் லீவ் போட்டு நானும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக சொல்லிகிட்ருக்கேன் உங்கள்கிட்ட. ஒரு 2 நாள் லீவ் போட்டு வீடு சுத்தம் பண்ணணும், ஒரு 2 நாள் லீவ் போட்டு வீடு சுத்தம் பண்ணணும். எங்கே சுத்தம் பண்ணுறது, எல்லாம் அப்படியே இருக்குது. சுத்தம் பண்ணணும். இந்த பெட்டு கவரு மாற்றணும். துணி இருக்குது, துவைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தல்காணி உரம் இதெல்லாம் மாற்றிட்டு இதை சேர்த்து துவைக்கணும். தல்காணி உரம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே இருக்குது. இங்கே படுத்தாதாங்க நான் அதை மாற்றுறதுக்கு. எனக்கு ஒரு பக்கம் க்ளீனாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம மாற்றி தான் ஆகணும். அப்படியே இருக்கக்கூடாது. சரி, நம்ம நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். வேலைக்கு போகணுங்க. என்ன சொல்கிறது, நம்ம என்னமோ சொல்லுவாங்க, கோயிலுக்கு போனாக்கா அங்கே ஜிகின்னு ஆடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதை தான் நம்மளுக்கெல்லாம். என்ன பண்ணுறது? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.